டேய் இப்ப எதுக்குடா ஆஃப் பண்ண? டேய் வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காதுடா. ஒழுங்கா வந்த வேலையை பாருடா. ஏண்டா நான் டான்ஸ் ஆடுறது தேவையில்லாத வேலையாடா? டேய் ஏற்கனவே மணி ஆகி போச்சு. எல்லா ஊர் பெருசுங்களும் வந்துட்டு வாழ் கத்துங்க, என்னடா வேலை பாக்குறீங்கன்னு. அதை விட்டுட்டு சும்மா கூத்தடிச்சிட்டு இருக்கிற. பேசுவாடா பேசுவ. நீங்களாம் பிள்ளைங்களை பார்த்தா அது ஒரு விஷயம். நான் டான்ஸ் ஆடினா கூத்தடிக்கிறேன். சரிடா சரிடா, ஓகேடா ஓகேடா. ஏய் சீனா போடாதடா. அம்மா அம்மா. என்னப்பா? அம்மா ஆசாரி மாமா வந்துட்டாங்க, வாங்கம்மா. ஓ இந்த வரேன். இப்போ வந்துருவாங்க, நீங்க உட்காருங்க. சரிங்க அண்ணே. வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கோண்ணே. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாங்கண்ணா? வீட்ல எல்லாரும் நலம்மா. சரி இருங்க, இந்த காஃபி எடுத்துட்டு வரேன். எம்மாடி ஒண்ணு அவசரம் இல்லம்மா, பொறுமையா குடிச்சுக்கிறது. இப்ப என்ன அவசரம்? அட என்ன, இருங்க நான் இந்த போய் எடுத்துட்டு வரேன். அட வேணாமா, வரும்போதுதான் குடிச்சிட்டு வந்தேன். பையனுக்கு விசேஷம்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுமா. ஆமாங்கண்ணே, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் தாலி செய்யறதுக்கு உங்களை வர சொன்னேன். சரிம்மா, சாமி கும்பிட்டு காயின் எடுத்துட்டு வாங்க, நான் செஞ்சிடலாம். சரிங்கண்ணா. பொண்ணு எப்படி வேலைக்கு போறாங்களா எப்படிங்க? புள்ள பிஎஸ்சி மேக்ஸ் படிக்குது, இது 2வது வருஷங்க. ஓ சரிங்க, சரி. வெண்ணிலா அம்மா சொல்லுங்கம்மா. எம்மாடி ஆசாரி வந்திருக்காரு, அவர் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போவாரு. அவருக்கு சேர்த்து சாப்பாடு ஆக்கிரு, சரியா? சரிங்கம்மா. அப்புறம் அவர் குடிக்கிறதுக்கு காஃபி எதுவும் வையுமா? ஆல்ரெடி வச்சுட்டேம்மா. சரிம்மா, போய் கொடுத்துரு. சரிங்கம்மா. அப்படியே பிள்ளையாரப்பா, என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை வேண்டுதல் வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியே இப்போ ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு அமைஞ்சிருக்கா. அவங்க 2 பேரும் கல்யாணம் காட்சின்னு சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் தாயா உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். உங்களை நம்பி தான் அவங்களுக்காக தாலி செய்கிறேன். அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. என்றைக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அப்படியே ஆண்டவா, அவங்க 2 பேத்துக்கும் நல்லதே நடக்கணும். எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்களா? சொந்த பந்தத்துல யாரையும் காணோம்? நாளைக்கு தானே முகூர்த்த கால் ஊன்றோம், இனிமேதான் எல்லாம் வருவாங்க. ஆமா அவங்களுக்கும் ஜோலி எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சிட்டு தானே வரணும். ரிசப்ஷன் அது இதுன்றீங்க, எல்லாம் மொத்தமா லீவ் போடணும்ல. நீங்களும் குடும்பத்தோட வந்துருங்க, வராம இருந்துடாதீங்க. நான் வராமையா? நான் வந்துருவேங்க. இந்தாங்கனே, நல்லா வேண்டிக்கிட்டு செஞ்சு கொடுங்க. அம்மா தாயே, நான் இத்தனை வருஷத்துல எத்தனையோ பேருக்கு தாலி செஞ்சு கொடுத்துருக்கேன். யாருமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடூடி சந்தோஷமாக புள்ள குட்டின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்துலேயும் நான் செஞ்சு கொடுக்குற தாலியால் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு குறையும் வராமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அடடே, நல்ல சகுனங்க, பள்ளி கூட கத்திருச்சுங்க. ரொம்ப சந்தோஷங்க. எடுத்துட்டு வந்துட்டேன்டா. நான் இதை மேலே ஏறி கட்டுறேன், நீ இந்த ஏணியை புடிச்சுக்கோ. என்ன மச்சி, நியூ இயர் அன்னைக்கு வேலை வாங்கிட்டு இருக்க? டேய் நம்மள வருத்தப்படாத வாலி பர்சன் கொண்டா, என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? வாடா வந்து குடி. சரி ஏறு ஏறு ஏறு, வந்து குடிடா. டேய் ஆட்டை ஈட்டி விட்டுறாதடா, ஒழுங்கா 2 கையில புடிடா. ஏறு மாப்பிள்ள, ஏறு ஏறு ஏறு. ஐயோ தள்ளிக்கிட்டு விட்டுவானு பயமா இருக்குடா சாமி. என்ன மாப்பிள்ள, தரட்டுமா? தாமச்சான். இந்தாடா. லீவ் லெட்டர் கொடுத்துட்டோம், இவன் எப்படியாவது கொடுத்துடணும். நாளைக்கு பிரச்சனை கிடையாது, நாளான்றைக்கு 2 நாள் மட்டும் மேம்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. டேய் ஆட்டாம புடிங்கடா, ஏன்டா அப்படி குடிக்கிறீங்க? டேய் ஒழுங்கா தாண்டா புடிச்சிட்டு இருக்கோம், நீ ஒழுங்கா நில்லு. டேய் பயமா இருக்குடா, ஆட்டி விழுந்துற போறேன்டா, புடிச்சுக்கடா நல்லா. அங்க வர்றது இவன் ஆளு மாதிரி இருக்கு. டேய் மச்சி, உன் ஆள்டா. ஏன் ஆளா? யாரு? அதான்டா அந்த குதிரவாளு. டேய் நல்ல பொண்ணுடா, ஏன்டா அப்படி சொல்ற? ரொம்ப நல்ல பொண்ணுதான். அன்னைக்கு 4 அடி குடுக்கறேன்னுச்சு. இதை விட நல்ல பொண்ணு நான் பார்த்ததே இல்லடா. அங்க பாரு உன் ஆள. டேய் அந்த பொண்ணு அவனை தாண்டா பாக்குது. எருமை சொன்னோனே திரும்புவியா? அப்புறம் நீ சொல்றது உண்மையா பையன் எப்படா பாக்குறது? பொறுமையா பாக்கணும்டா, அப்படியே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி. அப்படின்ற இப்ப பார் பாக்குறேன். நான் என்ன சொல்றேன், அவன் என்ன பண்றான்னு பாத்தியா? என்னம்மா, என்ன வேணும்? மேல நிக்கிறாங்களா, உங்ககிட்ட பேசணும். என்ன மச்சி, என்ன நடக்குது? நம்ம கூட தானடா இருந்தான்,
அவங்கிட்ட பேசணுமாமே. தெரியல மச்சி, இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. வா நம்ம அங்க போய் நிப்போம். ஐயா ராசா, உங்ககிட்ட பேசணுமா? கீழே இறங்கி வாங்க. என்ன இந்த பக்கம்? டேய் மச்சான், அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியலடா. அப்படியே என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு ஒட்டு கேளு. அதுக்குன்னு முதல்ல மாதிரி திரும்பாத, சரியா? சொல்லிட்டல மச்சி, இப்ப பாரு. இவங்கிட்ட நான் என்ன சொல்றேன், இவன் என்ன பண்றான்? ஐயோ ஐயோ ஐயோ. என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, நான் பக்கத்துல ஃப்ரெண்ட் கிட்ட நோட்ஸ் வாங்க போனேன். என்ன ஃப்ளக்ஸ் எல்லாம் ரொம்ப கலக்குது. அதுவா? வருத்தப்படாத வாலிப சங்கமோ, நீங்க எல்லாம் எதுக்குமே வருத்தப்பட மாட்டீங்களா? அப்படி இல்ல. டே மச்சான், சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கடா. அப்புறம் உங்க அம்மா கிடைச்சிட்டாங்களா? அம்மா வந்துட்டாங்க. ஓ சரி, எங்க போயிருந்தாங்களா? நான் பைக் வாங்கி குடிக்கலன்னா ஏதாவது பண்ணிப்பேன்னு சொன்னேன்ல, அதனாலதான் எனக்காக பைக் வாங்கணும்னு போயிருக்காங்க. வாங்கிட்டாங்க. ஓ சரி சரி. அப்புறம் வேற? அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரி, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? அதான் அந்த பிள்ளை இல்லன்னு இதுல இவன் எல்லாம் நோண்டி நோண்டி கேக்குறான். இல்லாததை இவனே இருக்க வச்சிருவான் போலடா. அத்தான் அப்படி நோண்டி நோண்டி கேக்குறான். இன்னைக்கு கேக் கட் பண்றோம், நியூ இயருக்கு. கண்டிப்பா நீங்க வரணும். எங்க வீட்ல எங்க அப்பா இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாரு. ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் வாங்களே, செம்ம ஜாலியா இருக்கும். ஐயோ, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த ஒரு தடவை வந்து பாருங்களே. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. வீட்ல பேசிட்டு என்னன்னு நான் பாக்குறேன். ஆமா, உங்க பேர் என்ன? ஓ, என் பேர் கூட என்னன்னு தெரியாதா? மச்சி, இப்ப பேரை கேக்குறான், அடுத்து போன் நம்பரே கேட்பான்டா. என் பேர் மகா. என்னோட பேர் கதிர். ஓ, நல்லா இருக்கு. பேருல என்னடா நல்லா இருக்கிறது, வச்சது அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். இவனுக்கு என்னமோ பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த பொண்ணோட அப்பா. டேய் மச்சான், அந்த பொண்ணோட அப்பாடா. வாடா முதல்ல. ஐயோ, அப்பா இங்க மட்டும் நிக்கறது தெரிஞ்சது என்ன உரிச்சிருவாரே. ஐயோ, நான் இப்ப எங்கிட்ட ஒளிஞ்சுக்கிறேன். அப்பா பார்த்தாருன்னா அவ்வளவுதான். சரி, இந்த side. அப்பாடா போயிட்டாரு. மகா வாங்க, உங்க அப்பா போயிட்டாங்க. அப்பாடா, பார்க்கல. சரி, நான் வரேன். ராத்திரி நியூ இயர் பார்ட்டிக்கு வருவீங்க தானே? அதுவா? அது ஏண்டா, இப்பவே அவங்க அப்பாவை பார்த்து தலை தெரிச்சு ஓடுனாங்க. அடுத்தாட வரப்போறாங்க. கம்முனு இருடா. போய் மூடுறோம். ஆத்தி, பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே காலை உடச்சு புட்டானே. எங்க முடிவா என்னங்க சொல்றீங்க? பார்க்கலாம். எங்க வருவீங்களா என்னன்னு சொல்லுங்க. இப்படி சொன்னா எப்படி? ஐயோ, நாங்க இன்னைக்கு எங்க அண்ணனோட கல்யாணம் இருக்கனால எங்க பெரியம்மா வீட்டுக்கு போறோம். அதனால வர முடியுமா என்னன்னு தெரியல. வராத பிள்ளைய வா வான்னு சொன்னா எப்படி வரும்? கல்யாணமா? எங்க? நாங்க நாமக்கல் போறோம். நாமக்கல் போறீங்களா? அப்ப வரமாட்டீங்களா? பார்க்கலாம். பாக்கலாம்னா என்னடா அர்த்தம்? வர முடியாதுன்னு அர்த்தம். நம்ம துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி அக்கா வந்தானா அவ துணியை எடுத்து வச்சுட்டா போதும். சரி, அம்மா வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமான்னு கேட்போம். அம்மா. சாமி பார்த்து வா, வலிச்சு இருக்குது, வலிக்கு இது விழுந்துறாத. சரிம்மா. என்ன சாமி, பசி எதுவும் வந்துருச்சா? இந்த ஒரு 5 நிமிஷம் இருத்தங்க, இதை மட்டும் தொடச்சு விட்டேன்னா அப்புறம் சாப்பாடு போட்டு தரேன். அம்மா பசிக்கலமா, துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ட பெட்டியில. இன்னும் வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமான்னு கேட்கதான் கூப்பிட்டேன். உன்னோடதுல எடுத்து வச்சிட்டியா? எனக்கு தேவையானதுல எடுத்து வச்சிட்டேமா. அப்புறம் உங்க அப்பா எதுவும் வராரா என்னன்னு தெரியல. நான் என்னோட துணி எடுத்து வச்சேனே, அதையும் எடுத்து வச்சிட்டியா? நீங்க கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேமா. இன்னும் அக்காவோட துணி மட்டும் எடுத்து வைக்கல. சரி, அதான் மகா லீவ் சொல்ல போயிருக்கால, வந்துடட்டும். அவளுக்கு தேவையானதை அவளே எடுத்து வைக்கட்டும். உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அங்க கட்டில போய் உட்காரு சாமி. இந்த இடம்லாம் வலிக்கிறோம். சரிம்மா. காலையில என்ன தூங்கிட்டா இருந்த? 6 மணிக்கு மேல வீடு வலிச்சுட்டு உட்காந்துருக்க. இல்லைங்க, துணியெல்லாம் ஏகப்பட்டது கிடந்துச்சு. அதெல்லாம் துவைச்சி எடுக்கிறதுக்கே நேரம் ஆகி போச்சு. அதான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கவும் மணி ஆயிருச்சு. பொறுப்புன்றது இருக்கணும். ஒவ்வொரு வேலையும் இழுதுன்னு வேலை செஞ்சா இப்படித்தான் ஆகும். சரி உட்காருங்க, இந்த டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நான் வெளியவே குடிச்சிட்டு வந்துட்டேன். இந்தா. என்னதுங்க? இந்தா வந்து புடி. என்னவா இருக்கும்? திறந்து பாரு, தெரியும். என்னங்க மோதிரம் இருக்கு? உங்க அக்கா பையனுக்கு ஏதாவது வாங்கி போடணும்னு சொன்னல, அதான். நல்லா இருக்குங்க. எத்தனை பவுனுங்க? 1/2 பவுனு. எடுக்க மாட்டேன். நீங்க எடுக்க வேணாலும் தான் இருந்தேன். என் புள்ள சொல்லவும் எடுத்தேன்.
உங்க அக்கா பையனுக்கு அது சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க, நல்லா பெருசாவே இருக்கு. பத்தலன்னா கூட நூல் கட்டி போட்டுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் உடம்பேறும்ல. சரி சரி. எதுவும் செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன், எப்படியோ செஞ்சிட்டாரு. என்னங்க? என்ன? ஏங்க, இன்னைக்கு ராத்திரி கிளம்பி போனாதான் அங்க போய் முகூர்த்த கால் ஊன்றதுக்கு எல்லாம் பண்ண முடியும். உங்க துணியை எடுத்து வைக்கிறதா என்னங்க? இப்பயே அங்க போய் நான் ஆடிட்டு இருந்தேன், அப்புறம் வீட்டுல துண்டை போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. என்னங்க, கல்யாணத்துக்கு நீங்க வராம எப்படிங்க? ஷோ, கல்யாணத்துக்கு நான் வந்துடுறேன், நீங்க எல்லாம் இப்ப கிளம்புங்க. சரிங்க. இவர் வாரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா நம்மளையும் கத்திடுவாரு. அதனால அமைதியா போறதுதான் நல்லது. நல்ல வேளை அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கத அப்பா பார்க்கல. வீட்டுக்கு வந்துட்டாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி போயிடுவோம். நல்லா இருக்குல்லப்பா, உங்க அண்ணனுக்கு நல்லா இருக்கும் தானே? ஆமாமா, அண்ணனுக்கு நல்லா இருக்கும். என்னம்மா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எம்மாடி, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா எதுவும் செய்ய மாட்டாருன்னு இருந்தேல்ல, இப்போ அரை பவுண்ட்ல உங்க அண்ணனுக்கு மோதிரம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ தான் ஏதோ சொன்னியாமல, என்ன சொன்ன உங்க அப்பா கிட்ட? நான் என்ன சொல்லலையேம்மா. என்னமோ நீ தான் சொன்ன, அதனாலதான் மோதிரம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. அம்மா, அப்பா போய் சொல்லி இருப்பாருமா. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். இத்தனை வயசு கழிச்சு இப்பதான் உங்க அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் பண்றாரா? ஏமா நீ வேற. சரி போங்க, போயிட்டு கை கால் மூலம் கழுவிட்டு வா. நான் அந்த வீடை வலிச்சிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, இங்க நியூ இயர்ல கேக் வெட்டுறாங்களாமா, அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாமா? எம்மாடி, அதுக்கெல்லாம் மணி ஆயிடுமா? மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள்மா. இத்தனை வருஷத்துல இப்பதானமா நம்ம ஊருக்குள்ளேயே வந்து இருக்கிறோம். அவங்க கேக் வெட்டுறதுலாம் ஜாலியா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. போயிட்டு வரலாமா ப்ளீஸ்மா? உங்க அப்பா நல்ல நாள்லயே உன்னை தனியா விட மாட்டாரு, கூட்டிக்கிட்டே சுத்துவாரு. இப்படி ராத்திரி நேரத்துல அங்க போய் நிக்கிறதுக்குலாம் உங்க அப்பா விட மாட்டாரேம்மா. மா, எனக்கு ஆசையா இருக்குமா. சரி சரி, ஏதாவது பேசி போயிட்டு வருவோம். சரிம்மா. சரி போ, ஊருக்கு கிளம்பணும்ல. உனக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வை. தம்பியோடதே என்னாலதான் எடுத்து வச்சாச்சு, போ. சரிம்மா. ஐயோ ஜாலி, இந்த தடவை நியூ இயர் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பாத்துட்டியாப்பா? பாத்துட்டேமா. சரி கொடு, அம்மா பத்திரமா அங்க வச்சிடுறேன். சரியா? நீ எங்கேயோ வச்சிட்டீன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்கம்மா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் அக்காவுக்கு எதுவுமே செய்ய முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அந்த மனுஷன் இதையாவது செஞ்சாரு. உட்காருமா, ஏன் நின்றுகிட்டு இருக்க? உட்காரு. என்னைக்கு எத்த நான் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த காலத்து பிள்ளைங்களாம் மாமியார் உட்காந்துருக்கா? மாமியார் நின்றுகிட்டே இருந்தா கூட உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுட்டு இருக்கு. இன்னும் நீ அந்த காலத்திலேயே இருக்கியா? உட்காரு. இப்ப நீயும் ஒருத்தருக்கு மாமியார் ஆக போறவத்தான். யாரோ எப்படியோ இருந்துட்டு போட்டு வத்த, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நீ இப்படி இருக்க, உன் கூட ஒருத்தி வந்தாளே அந்த பெரியவ, அவெல்லாம் பாரு என்ன கிளி கிளிப்பா தெரியுமா? வாயை திறந்த மூட மாட்டா. சரி விடுங்கத்த, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியும்ல. சரி, நான் வந்த விஷயத்த மறந்துட்டு பாரு. இது மாப்பிள்ளை வீட்டுல பேசினேன் பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு. அப்புறம் அவங்க வந்துட்டு சொன்னாங்க, எங்களுக்கும் தாய் மாமா இல்ல, பொண்ணுக்கு தாய் மாமா இல்ல, எதுக்கு சும்மா நீங்க அங்க பண்ணி இங்க பண்ணி, அதனால மண்டபத்திலே வச்சு 2 பேத்துக்கும் பொதுவாவே பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. என்னம்மா சொல்ற? அப்படியே பண்ணிடலாமா இல்ல நம்ம வீட்டுல ஒண்ணு பண்ணிடலாமா? எனக்கு என்னத்த தெரியும், நீங்க தான் எல்லாம் பண்றாங்க. இப்படியே சொல்லிடி அம்மா. சரி, அப்ப நம்ம பிள்ளைக்கும் தாய் மாமா இல்ல, அவங்க பையனுக்கும் தாய் மாமா இல்ல, அவங்களுக்கு நம்ம செய்வோம், அவங்க நம்ம சின்ன பொண்ணுக்கு செய்வாங்க. அதனால மண்டபத்திலே வச்சு பண்ணிடுவோம். சரிங்கத்த. இத்தனை வருஷத்துல என் பையன் இந்த வருஷம் தான் அம்மா நான் ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு மட்டும் நம்ம வெளியே அங்க இங்கேயும் போவேன், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேம்மா, உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான். எப்படியோ என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துச்சு, அதோட எனக்கு சந்தோஷம். அடா மன்னிதா, நீ ஆடி அடங்க நேரமாடா மன்னிதா. யோ, 2 பேரும் வாசல் இருந்து லூசு கணக்கா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா போறவங்க வராங்க பாத்தீங்கன்னா என்னடா இவங்களுக்கு பைத்தியக்கார குடும்பம் நினைச்சிட்டு போக மாட்டாங்க. கம்முன்னு நில்லுங்கய்யா. இது பாருமதா, ஊர்ல உள்ளவனை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கவேன், அவன் பாக்குறேன். நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா எவனையுமே கண்டுக்க கூடாது. ஆமாயா, கண்டுக்க கூடாது. அவன் மேலேயே போய்கிட்டு இருக்கான், நம்ம இன்ன வரைக்கும் கீழேயே தான் போய்கிட்டு இருக்கோம். இங்க பாருமதா, அவன் காசு பணத்துல மேல போட்டோம், ஆனா அவன் வீட்டுல சந்தோஷம் இருக்கான்னு கேட்டு பாரு. ஒருத்தன் கூட ராத்திரியில நிம்மதியா தூங்க மாட்டான். ஏன்னா ஐயோ எவனாவது காசை கொள்ளையடிச்சிட்டு போயிருவானு பயத்திலேயே சுத்துவானுங்க. ஆனா நம்ம வீட்டுல பாரு, எம்புட்டு சந்தோஷம் இருக்குது. காசு பணம் இல்லைனாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஈடுனே வராது தெரியுமா? ஆமா, உள்ள மருந்து ஏத்துனாதான் உனக்கு அப்படியே தத்துவமா வந்து கொட்டும். இல்லைன்னா மட்டும் மாமனுக்கு தத்துவமே வராதா? சொல்லு பாப்போம். உள்ள இருக்கான், கையை எடு, இல்லைன்னா முறிச்சு விடுவேன். டே மச்சி, எல்லாம் முடிஞ்சிருச்சு தானே? இனி கேக்க வெட்டிடலாம்ல? கேக்க வெற்றியா? டே லூசு பயலே, காசு கொடுத்தவங்க தூக்கி போட்டு மிச்சிருவாங்கடா. எல்லாத்துக்கும் மைக்ல அனௌன்ஸ் பண்ணாதான் வருவாங்க, இல்லன்னு வச்சுக்க அதுக்கு ஒரு சண்டையும் கலவரமே வந்துரும். சரி, அப்ப யார் மைக்ல பேசுறது?
டேய் என் கம்பீர குரலால நான் கதிக்கலங்க வச்சிருவேன்டா, மைக்க கொடு. டேய் வாய் இருக்குன்றதுக்காக எது வேணாலும் பேசாதடா. ஊர் தலைவர் வரட்டு அவரை வச்சு பேச வைப்போம். இல்லைன்னா பசங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டையை போடுவாங்க. ஏண்டா ஊர் தலைவர்ன்ற 10 ரூபா கூட பையில இருந்து எடுக்க மாட்டேங்கிறான். போதாத குறைக்கு கேக்கு மட்டும் பாரு இவ்வளவு பெருசு வேணுமா, அதுவும் இல்லாம குடும்பத்தோட வந்துருவானா. அவனா ஊர் தலைவராடா கஞ்ச பிசினாரி. என்னடாப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு தலைவரே. பரவாயில்ல, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே சிறப்பா பண்ணிருக்கீங்கடா. தலைவரே இப்ப மைக்ல அனௌன்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் வர சொல்லி. என்ன பேசிடுறீங்களா இல்ல நாங்களே பேசிட்டுமா? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுடா, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. மைக்க கொடுங்க, நானே பேசுறேன். ஏன் கம்பீர குரலால பேசக்கூடாதுன்னு இவர் ரொம்ப கம்பீரமா பேசுவாரு. செக் செக் மைக் செக். ஏண்டா இவர் பாட வட போறாரு, என்னமோ மைக்கில் செக் பண்ணணுமா சீனா போறாருடா. என்னைய மட்டும் தான்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். உலகெங்கும் இருக்கும் என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல எல்லார் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் அகன்று ஒளி வீசணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நேற்று பிறந்தநாள் கொண்டாடினோர் ஜெயராம் முன்ஸ். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் ஹர்ஷவர்தன், நிரோஷா. இவர்கள் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.